இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரோக்கு லெவலில் பேத்த போகிறோம். அது மாதிரி ஓகே கைஸ், இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை கிளிக் பண்ணி இதை யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிக்குது. அதனால் புதுசாக செட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. கிளாசிக் மோட்லேருந்து மாடர்ன் மோடாக. ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னும் இந்த லாகை செட் பண்ணாமல் இருக்காங்க. ஆக்சுவலி இன்ஸ்டின் போட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஐயா ஆமாம், இப்போ வேறு ஸ்மோக் பேன். ஓகே, நான் ரெடி ஆகிட்டு முதல்ல ப்ரோக்கு முதல்ல லெவலில் பண்ண போட்டு ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அவனை. அவன் எங்கே காணாமல் ஒரு நானே வரல. இவன் வேற இருக்கானே. நான் வெறி ப்ரோ, வெறி வெறி பயலுங்க. அப்படி ப்ரோ அடிக்கவே விட மாட்டாரு. ப்ரோ டயட்டர். ஆமாம், நீ அடிக்க விட்டாதானே. நீனே எங்கே அடிக்க விட்ற? சாமி நான் 2 கொண்டு வந்துட்டேன். வா வா வா, நானே பார்த்துக்கிறேன். பேச்சு சாமி அடிக்கவே விட மாட்டேன். ஏன் அடிக்க வந்துட்டேன்னா நான் உனக்கு கொண்டுருவேன். வாடா. ஆனால் ப்ரோ வந்து அவரோட ஸ்டாட்ஸ் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியுமா கைஸ்? மேக்ஸ் ஒன் ஷாட் பண்ண முடியாது. மேக்ஸ் வச்சிருக்காரு. 2 அடி பிடிச்சா போதும் கைஸ், எனக்கு முடிச்சிடலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. என்னோட வெறும் 3 மூவ் பண்ணால் செத்துருவாரு. இல்லை நான் இல்லை நானே ஒரு மூவ் பண்ணாலும் செத்துருவாரு. ஏன்னா அவருக்கு 2000 தான் இருக்குது ஹெச்பி கம்மி. ஆனால் பவர் என் பவர் அளவு கிட்ட இல்லை. கிட்ட கூட இல்லை. ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகல. இப்போ கிட்ட நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பிபி வரியா? பிபிலாம் சரி ஓகே. சரி நான் ஹார்ட் அண்ட் ஷிப்புக்கு போகிறேன் ப்ரோ. அப்போ உனக்கு லெவலப் வேணாமா? போகணும். இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? ஹார்ட் அண்ட் ஷிப். அங்கே பாஸ் இல்லையே. அங்கே என்ட்ரிசிஸ் அடிக்கலாம்ல. சேப்பா வேணாண்டி, நான் கொஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுறேன். இல்லாட்டி நம்ம எங்கே போவோமா? லாஸ்ட் ஐலாண்டு ஸ்கல்லு போவா? அதே அந்த ஃபர்காட்டட் ஐலாண்ட் பேர். உன் கூட சேர்ந்தே நான் அந்த லாஸ்ட் ஐலாண்ட் சொல்ல ஆரம்பிச்சேன். ஃபர்காட்டன் ஐலாண்ட். சரி நான் போகிறேன், வந்துடு. ப்ரோ என்பிசிஸ்லாம் மாற்றிட்டேங்க. புதுசாக ஐலாண்டை பார்த்தீங்கன்னா என்பிசியை மாற்றிட்டேங்க போல இருக்கேன். ஆனால் ஸ்மோக் ஆட் ப்ரோ மட்டும் அதே மாதிரி இருக்கேன். பைத்தியக்காரன். ப்ரோ லார் ஐடி மாற்றிட்டாங்க. எங்கே வாங்கணும்னு தெரியுமா? ஒரு கொகை மாதிரி ஒரு இடம் இருக்குது. இல்லை கொகமாக இருக்காது. சரி நான் கரெக்டாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்? நான் பார்த்துட்டேன். போயிட்டுருக்கேன் கரெக்டாக. நான் கரெக்டாக போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே மோனிஷ்னு ஒரு பைத்தியக்காரன்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டுருக்கேன். நீ எங்கே இருக்க எனக்கே தெரியல. எங்கே திருப்பி அந்த மேம் ஒருத்தர் யூஸ் பண்ணு. யூஸ் பண்ணு. இல்லை நான் ஆப்போசிட் இந்த சைடு போனால் வந்துடும். நான் சொல்கிறேன். வந்துடு. எஸ் தான் கொம்பு தெரியுது. சொன்னேன்ல நான் கரெக்டாக போனேன். ஆனால் தப்பான சைடு போயிட்டேன். கரெக்டாக போகிற வழியே தப்பான சைடாக திரும்பிட்டேன். எனக்கு மோனிஷ் நான் இன்னும் ஒருத்தன் கூட எனக்கு கண்ணுக்கு தெரில. எனக்கும் வபுன்னு ஒருத்தவனுக்கு கண்ணுக்கே தெரில. வபு ரவிபு. நான் கூட மோனிஷ்னு உன் பேரை கரெக்டாக சொல்லு. நீ என் பேரை கரெக்டாக சொல்கிறியா? சும்மா இன்னும் ஆளைக்காக. ப்ரோ நான் மறுபடியும் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ஆரம்பிப்போமா? புதுசா. ஓகே ஓகே ப்ரோ அப்படியே அடிச்சு பேக் பண்ணணும். பண்ணே போடுவேன். நான் ஒரு எடியை பார்த்துட்டேன். சூப்பர். வா வா. சவுண்டு கேட்குதா? எங்கள் சவுண்டை குறைக்க போகிறேன். சரி நானும் சவுண்டு குறையாமல் போயிட்டு ஆட்ட சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கேன். சார்ஜ் பற்றியே இருக்கேன். ப்ரோ டை கீப்பர் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்துட்டியா? நீ யார் ப்ரோ டைட்டு கீப்பர் மண்டையில் அடிக்கிச்சுன்னா? நான் அவன் நீ முன்னாடி வேறு ஏதோ பேர் சொல்லுவியே. என்ன சொல்லுவேன்? டைடி கீப்பர் வேறு மாதிரி பேசுறது இல்லை. எனக்கே தரலையே. நான் எப்பவுமே டை கீப்பர் தான் கூப்பிடுவேன். இல்லை நீ முன்னாடி வேறு மாதிரி சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம். விபு மோனின்னு ஒருத்தன் நான் பார்த்துட்டேன். பச்சை கலர் பண்ணிட்டேன்னு. பச்சை யாருக்கு கிண்டுறதுனால கீழே என்ன பண்ண குதிச்சிட்டேன். இல்லைண்ணா குதிச்சது எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரி யாருக்கு கிண்டல் பண்ண? நீ மட்டும் என்ன ப்ளூ கலர் மண்டையானா இருக்கேன். ஆமாம், ஏன்னா நான் எடி. சரி உனக்கு இப்போ டைம் கிடையாது. அதனால இப்போ கூட உனக்கு டைம் கிடைக்க நான் விட மாட்டேன். ஒரு ப்ரோ நாடினேன் அவனை. சரி
அடிச்சிட்டேன்ல ஒரு அடி அடுத்தடி நீ ஒரு அடி அடிக்கிறீங்களா அவனை நான் நான் அவனை பிடுங்க போனா நீ அவன் பாட்டுக்கு அவனை என்கிட்ட இருந்து பிடுங்க ஐயோ நான் சாப்பிட்றேன் அடுத்து இருக்கேன் வாடா நீ ஆடிடா போய் அடிச்சு சாக்குடா எனக்கு ஹெல்த் கம்மியாக இருக்கு சரி நான் சிபிஸ்ட்டை முடிச்சிடுறேன் 2 அடிக்கிறேன் நான் ரொம்ப அசால்ட்டாக அவனை அடிச்சேன் ஒரு சிபி ஸ்டார் வந்துச்சா நான் முடிக்கிறேன் ஓகே ப்ரோ என்ன அடிக்க வருது ப்ரோ அது முடிச்சிரு ப்ரோ ப்ளீஸ் நான் செத்துருச்சா எங்கே எனக்கு என்ன தெரியும் எங்கே நான் அதை சண்டை ஓடிட்டு இல்லை சாகலை இன்னும் உயிரோடதே இருக்கு எவ்வளோ ஹெச்பி தெரில ஆனால் அடிச்சுக்கிட்டே தான் ப்ரோ செத்துருச்சு ஐ திங்க் செத்துருச்சு இங்கே வந்து எட்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக ஐஸ் தான் இருக்கு சரி இப்போ வந்து பார்த்தேன்னா நான் இங்கே நல்லா எல்லோ கொண்டு வந்திருப்பேன் என்ன காணாம போயிட்டியான் நான் பார்த்துட்டேன் இன்னும் கீழே விழுந்துட்டியான் அப்புறம் ப்ரோ நானும் இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல இவன் ஒருத்தனே அவனை தூக்கி போட்டு பந்து மேலே விளாண்டுட்டு நல்லா இருக்கு அவன் நல்லா இருப்பார் அய்யோ நீ முடிக்க போறியான் எர்றா அவனை போய் கசக்கிடுவோண்டா நீ கொஞ்சம் அமைதியாயிடு ப்ரோ அவனை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கேன் ஜாலியாக இருந்துச்சு நீ அடி நீ அடிக்க விட்டாதான்னு நான் அடிக்க ஒரு அடி அடிச்சிட்டேன் ஆனால் காண போயிட்டேன் அதை வந்துட்டியான் நான் செத்துட்டேன் நானா பண்ணேன் ப்ரோ என்னை அடிக்க விட்டாதானே நான் அப்புறம் பண்ண முடியும் அவன் பாரு பந்து தூக்கி விட்டு எல்லாம் சரி முடிச்சிடாமண்ணே ஓகே ஐயோ நானே டாக போகிறேன் என்ன ப்ரோ நீ அவுட் ஆகுற சும்மா தான் ப்ரோ தட்டு எங்கே அடிக்காதே தாண்டி கிராம தச்சு அவுட் ஆனேன்னா நீ இருக்கிறதுலே நூறு கரெக்டாக கிட்ட வரும்போது இன்னும் 5 மேட்ச் தான் ஏற்றணும் இன்னும் 5 மேட்ச்டியா 15 பயந்துட்டேன் இன்னும் 5 மேட்ச்டியா இன்னும் 5 மேட்ச்டி தானே அப்படின்னு வீடியோ அதுக்குள்ளே முடிய போதா சரி நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போய் நான் வேறு எங்கேயுமே பாஸ் இல்லை வின்டர் கேஸ்டில் எங்கே இருக்கேன்னு மறந்து போச்சு நீ கேஃபேக்கு வா நான் கூப்பிட்டு போகிறேன் ஐயோ கேஃபேக்கு வா ப்ரோ கேஃபேக்கு கேஃபேக்கு போயிட்டு நான் இங்கே ஹார்ட் அடிச்சு கட்டேன் அதனால் எங்கே நீ வேகமாக கேஃபேலேருந்து வரைக்கும் வர 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் கூட வேணாம் 3 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வருவேன் நானும் 3 நிமிஷத்தில் தான் வருவேன் சரி 1 நிமிஷம் வச்சுக்க வந்துடுவேன் வாய்ப்பே இல்லை சரி நான் போகிறேன் வரியா இல்லையா கேஃபே எங்கே இருக்குது ஒன்றும் பிடுங்க தேவையில்ல ப்ரோ ஏன் இல்லை நான் கண்டுபிடிச்சேன் நூபா திருப்பி ஹாண்ட் வச்சுக்கிட்டே போகிறேன் ஹாண்ட் அடிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் இது அங்கே தான் இருக்குது கிரேவியார்டு ஐலாண்டு அப்போ அங்கே தான் இருக்கணும் கேஃபே அதே க்ரீன் ஜோன் பக்கத்தில் தானே இருக்குது அப்போ க்ரீன் ஜோன் இங்கே தான் இருக்குது நான் தான் கண்டுபிடிக்கிறது ப்ரோ க்ரீன் ஜோன் இங்கே தான் இருக்குது ஒரு செகண்ட் கூட ப்ரோ ஒரு செகண்ட் கூட ப்ரோ க்ரீன் ஜோன் இங்கே தான் இருக்குது நீ எங்கே போகிற நீ அது போகாது முன்னாடி அங்கே தான் ப்ரோ க்ரீன் ஜோன் இருக்குது நானும் போயிட்டுருக்கேன் அப்போ அதான நானும் போயிட்டு இருந்தேன் ரொம்ப பேசக்கூடாது ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ இல்லை ப்ரோ மூஞ்சியை மட்டும் காணோம் இது நிறைய பேர் மூஞ்சி இருக்கீங்க நீ எப்படி நீ அவ்வளோ தூரமாக இருந்து பார்க்குறேன் அவ்வளோதான் க்ரீன் ஜோன் கூட கிட்ட போகல நான் இங்கே அந்த ஐலாண்டு போகணும் ஐலாண்டு போகணும் வந்துடும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் இப்படியும் போவேன் எப்போவுமே இப்படி நான் கிரேவி ஆர்டர் போயிருக்கேன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஒன்றும் ஒன்றே நியூஸ் இல்லை நான் கூட நீங்களும் நினச்சிட்டேன் நான் இன்னும் அப்பெல்லாம் மோசமான இல்லை எனக்கு எல்லா இடமும் தெரியும் இல்லை கணக்கிட்ட எந்த நூபையும் காணும் என்ன ப்ரோ எந்த நூபையும் காணோம் நீ இருக்கிற இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு பார்த்துட்டேன் நூபே ஒரு ப்ரோ நான் ஏற தவிச்சிட்டு இருக்கேன் தவி தவி அவ்வளோதான் மட்டும் எவ்வளோ தூரம் பறந்து வரேன் இந்த இருக்கேன் பாரு நூபே இங்கே இருக்கேன் பாரு நூபே இங்கிட்ட பின்னாடி வா நூபே போயிட்டு இருக்கேன் நான் போயிட்டு இருக்கேன் என்னது அங்கேயே போகணுமா வரலையா நான் அது வரைக்கும் வெட்டர் கேஸ்டில் போனதே இல்லை டெலிபோர்ட் பண்ணி போகிறத தவிர வேஸ்ட்டு ஆமாம் நான் எதுக்கு அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இல்லையே
லிங்கோக்கு வேணாமா? லிங்கோக்கு தான் அங்கே இருக்கு. என் முன்னாடி வரியா? வந்துட்டுங்க. ஓ இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் அன்றைக்கி ஒரு நாள் கூட்டு போயிருக்கேன்டா. ஆமாம் சரி, அதே ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போ. அப்படியே நான் போயிட்டே இருக்கேன். அப்படியே ஒரு குதி. நான் நீந்திய போகிறேன். ஏன்னா என்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு, எனர்ஜி கம்மியாக இருக்குது. கம்ப்யூட்டர் நல்லா இருக்கு. இப்படியே நேராக போனால் வந்துடுமா? நான் கரெக்டாக தானே போகிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம இன்டர்கேஸ்டிங்லாம் போகிற? நான் எதுக்கு அங்கிட்டு போகிறேன்? ஸ்னோ ஹைலாண்டர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடா. அது ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கேன். சைடு வாங்கி போறியா? அது நான் பார்த்துட்டேன். அதான் இன்டர்கேஸ்டில் ஒரு எம்யூஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஹாய். நீ வேமா பிடிச்சிருவ. எமோஸ் வேகமாக லோட் ஆகிடும். பாட்டில் ஸ்டைல் போயிட்டேன். அது ஒரு மேக்னெட் மூவ் தான் எனக்கு ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போகணும். அதனால தான் நான் என்கிட்ட எனர்ஜியே இல்லை இப்போ. அதே என்னால் வர முடியல. இப்போ இந்த மூவ் யூஸ் பண்ணி நான் ஐலாண்ட் கிட்ட போகிறேன். வந்துட்டேன். எனக்கு எனர்ஜி தீர்ந்து போச்சு. நான் பார்த்து என்னால் பார்க்க முடியுது. எனர்ஜி ஒரு சுட்டுதே சுட்டுதே. சரி நான் ரீசெட் பண்ணுறேன். நான் மேலே ஏறி போகிறேன். ப்ரோ நம்ம இன்னும் அந்த அன்காமன் ஆமாம் சாவி வேணும். எனக்கு அந்த சாவி வேணும். அது இங்கே கிடைக்காது ப்ரோ. இவன்ட்ட கிடைக்காது. ஓ என்பிசி இல்லை. இவன்ட்டையும் கிடைக்கலாம். ஆனால் இவன்கிட்ட கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இவன்கிட்ட கிடைக்கலாம். எனக்கு நல்லா தெரியும். ஆமாம் இவனுக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்கானா? இருக்கேன். ப்ரோ குரு ப்ரோ குரு ப்ரோ. ஏய் இங்கே காரம் போயிட்டியான். ஏன் குமாரே அவனை போட்டு அடிக்காது குமாரே. அடிச்சிட்டேன். மறுபடியும் யாரேன் டாம் டேமேஜ் ஸ்மாஷ். ப்ரோ இரு ப்ரோ நானே முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சிட்டேன். கடைசி அந்த பாலை பட்டு ப்ரோ எனக்கு 400 போகுது ப்ரோ. மேக்ஸ் கிட்ட அட்டம் ப்ரோ. மேக்ஸ் கிட்ட வரல ப்ரோ. இன்னும் 200 ஏற்றன மேக்ஸ் 600 சாரி. அது ப்ரோ ப்ரோ அப்படி இங்கே கொஞ்ச நேரம் அனுப்புமா ப்ரோ. இங்கே பாரு இவன் சைடில் ஹெல்ப்னு போட்டுக்கல. அப்படின்னா இவன் வந்து உனக்கு கேண்டி கொடுப்பியான். அது தெரியுமா? தெரியாது. இதான் இப்போ நான் சொல்கிறேன். இவன் கேண்டி கொடுப்பேன். நான் சொல்கிறேன். நான் காண போயிட்டேன் ப்ரோ. அவனை கொண்டா அவனை எனக்கு வேற ஒருத்தர் ஹெல்ப்னு போட்டிருக்கேன். அவனுக்கு கொள்ள போகிறேன் ப்ரோ. ஓடி வரையும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ நீ ஓடி போயிரு ப்ரோ. ஏன் ப்ரோ நான் அடிக்கிறவங்க நான் இங்கே ஒருத்தர் வரேன். அது எனக்கு தெரியாது. இல்லை ஏன் ப்ரோ நீ முடிச்சிட்டேன் அவனை. நான் முடிக்கவே இல்லை. எனக்கு கிடைக்கவே இல்லை. அவனை நான் முடிக்கவே இல்லை. சொன்னேன்ல கிடைக்குதா தம்பி. நான் இங்கே இன்னொருத்தவனை அடித்தேன். அவன் தான் அடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அடித்தேன். அந்த இடத்துக்கே போ. அவன் அங்கே தான் இருப்பான். ஆமாம் இங்கே தான் இருக்கேன். அவனை என்னத்தை சொல்லவே எனக்கு திருத்த. ஆனால் சொன்னேன்ல ஆல்ஃபின் இருக்கிறீங்களா அடிச்சா கேண்டி கிடைக்குது. நான் இன்னொரு ஆல்ஃபின் இருக்கிறவனை போய் எடுத்து போகிறேன் ப்ரோ. இன்னும் 2 ஏற்றணும். இல்லை ஆக்சுவலி இல்லை நான் நிறைய ஏற்றணும். எவ்வளோ? இன்னும் நான் 12 ஏற்றணும். 12 தானே? இங்கே இருக்கேன். நீங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்கானே. ஆமாம் எனக்கு ஈஸியாக இருக்கேன். ஏன்னா என் ஸ்டாட்ஸு எனக்குலாம் ரொம்ப ஈஸி. நான் 2 3 முடிச்சிருவேன். உன் டெம்பான் இருக்கு. என்ன ப்ரோ ஆல்ஃபின் போடாதவனை போய் அடிக்கிறேன். சும்மா தான் பவர் எல்ஃபின் போட்டோன்னு அடிச்சு அவனுக்கு கேண்டிஸும் கிடைச்சி அட் த சேம் டைம் உனக்கு மேஸ்ட்ரியும் கிடைக்கும். நீ எனக்கு என்ன ஒருத்தனை ஆல்ஃபின் போட்டு கிடைக்கல. சரி நான் கொடுவோம். அப்புறம் நீ இன்ஸ்டிங்க்ட் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க க்ரீன் கலரில் இருப்பாங்க. தெரியும். ஆ தெரியும். அதுதான் தெரியுமா?
ஆல்ஃப்னு போட்டிருந்தேன் இன்னைக்கு கேண்டி தருவாங்கன்னு தெரியாதா? எல்ஃப் சாரி எல்ஃப் ஆல்ஃப்னு போட்டிருந்தேன் எல்ஃப். இதுவே ஒருத்தனை டேமேஜ் கொடுத்தேன். எங்கே போவியா? எல்லாத்தையும் கூட்டமாக சேர்த்து ஒரு அடி அடிக்க போகிறேன்டா. கடுப்பாக போர் அடிக்குது. நீ மூலம் மாஸ்டர் ஏற்று ப்ரோ, எல்லாத்தையும் நீ கொண்டே போட்டேன். இங்கே வா, நான் உனக்கு இங்கே என்கிட்ட வா, என்கிட்ட வா. இங்கே நிறைய பேர்த்து நான் லோ பண்ணுறேன். வா 3 பேர்த்து லோ பண்ண போகிறேன். இங்கே பாரு, நான் 12,000க்கு மேலே யாருன்னா அவங்க செத்து போயிடுவாங்கப்பா. ஓ மை காஷ், எத்தனை பேரு! வா வா எனக்கு எல்லாத்தையும் ஸ்மாஷ். நான் ஒருத்தரும் அடிக்க வாங்க மாட்டேன். டே எப்படா எஸ்கேப் ஆறீங்க? இன்னும் ஒருத்தன். நான் முடிக்கவா? நான் முடிச்சுறேன். ஸ்மாஷ். எஸ், அவன் ஒருத்தன் எல்ஃப். அடே என்னடா? எனக்கு என்ன தெரியும், நீ தான் நினச்சிட்டு நீ பார்க்க மாட்டியா? பரவாயில்ல, என்கிட்ட நிறைய கேண்டி இருக்கு. என்ன டஞ்சன் இருக்கும் எங்கே எவ்வளோ இருக்கும்? பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வந்துட்டேன். ஒன்று வந்து அடிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். பயப்படா. ஜஸ்ட் மிஸ்ட். இல்லாட்டி என்னோட பாக்ஸு. படம் முடிச்சிட்டேன். காய்ஸ், நாங்கள் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லேருந்து பாக்ஸ் எடுத்தோம். ப்ரோ மறந்தே போயிட்டார் அதை பற்றி. ப்ரோ இதில் இப்போ 2 லாக்கு தான் ப்ரோ இருக்கு. இங்கே பாரு, 2 லாக்கு. ஆமாம், தெரியாதா? மாற்றிட்டீங்களா? ஆமாம். சரி மாற்று. அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுமா? எடியாக இருந்தேன்னா அவன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே 3 என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்கா? 2 இரு, நான் ஒன்றும் எடுக்கல. ஆமாம், என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்குதுல்ல. ஐயா இது இங்கே பாரு, ஒரே ஜஸ்ட்டு. இரு நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ரெடி? 3 2 1. எனக்கு நல்லா தான் கிடைக்கணும். டைமண்ட் சாண்டு. நானும் சாண்டு. ஐயா, இவனுக்கு இன்னொன்று இருக்கோ? எனக்கு சாண்டு ஃபீனிக்ஸ் கிடச்சிச்சு. எனக்கு இன்னொன்று ஃபீனிக்ஸ் கிடச்சிச்சு. நான் அப்போதே ஓப்பன் பண்ணிட்டேன். கேஸ் கோஸ்ட்டு. கோஸ்ட் கேஸ் கோஸ்ட் நல்ல ஃபுட்டு. என்கிட்ட சாண்டு இருக்குது, டைமண்டும் இருக்குது. உன்கிட்ட எவ்வளோ கேண்டி இருக்கு? தெரில. என்கிட்ட நிறைய இருக்கும் கன்ஃபார்ம். சரி, நான் இதை ஸ்டோரே பண்ண முடியாதுல்ல. அப்போ நான் இது ட்ராப் பண்ணுறேன். இங்கே வா, இங்கே ஒருத்தர் நான் அடிச்சிட்டு இருக்கேன். இங்கே வா. எஸ், ஃபுட்டை ட்ராப் பண்ணிட்டேன். என்கிட்டயா? வந்துட்டுருக்கேன். ஐயோடைய விட்டுறாவனே தெரியாமல் அடிச்சு போட்டேன்டா. ரெட்டு கொண்டு வந்துட்டேன்டா. ஒரு அடியிலே செத்து போயிடுவான்டா. செத்துட்டானா? செத்துறியான்? அப்படியே அடிச்சு கொண்டிருப்பேன். நல்ல வேலை. இன்னும் எனக்கு 11 வேணும். ஓகே, என்கிட்ட எவ்வளோ இருக்குது? எவ்வளோ போய் பார்க்குறது? வந்து ஐ திங்க் என்கிட்ட 79 இருக்குது. நான் என்னோடது பார்க்கவே இல்லை. ஒரு நான் பார்த்து சொல்கிறேன். என் மாஸ்டர் இப்போ 400 வந்துருச்சு தெரியுமா? 80. இப்போ என் பவர்ஸில் ஒன்றும் அதிகமாக இருக்கும். என்னடா? என்னடா நான் என்னடா 2 அடியில் முடிச்சுட்டேன். தெரியாமல் 2 அடியில் முடிச்சுட்டேன். சரி இரு ப்ரோ, நான் பார்க்குறேன். கேண்டீஸ் 12 பேர். ப்ரோ பார்த்து, இங்கே ஒரு தலைகீழான சாண்ட்விச் கீழே கிடக்கு. சரி, நான் இப்போ ரிங்கோக்கு எடுக்கிற போகிறேன். கீ கிடச்சிருச்சா? இல்லை, எடுக்க போகிறேன். எடுத்துட்டல எனக்கு இல்லை, அது வெறும் கோக்குடா. எங்க கேவதாண்டா. ரிங்கோக்கு இப்படி இருக்காதா? அது வேறு கோகுவா? இப்போ எப்படி 2 கோகுவா மாற்றா? மாற்றலாம். ரொம்ப உழைக்கிறீங்க இல்லை? ஆமாம், ரெண்டே உழைக்க வச்சிட்டியா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. ஓகே கைஸ். ப்ரோ 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 அடி. எனக்கு ஒன்று கூட கிடையில. நிறைய மேட்ச் வேணும். ரிங்கோக்கு ப்ரோ டை கீப்பருக்கு போகுமா? ஸ்பான் அடிக்க மாட்டேன். ஆமாம், நீ எப்படி ப்ரோ ஒருத்தன் எல்ஃப்னு ஒருத்தன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பக்கத்தில் நீதே இருக்க.
அவனை கொண்டா அவ்வளோதே. நான் தான் அவனை கொல்லவே செஞ்சேன் ப்ரோ. நான் தான் அவனை கண்டுபிடிச்சேன். நான் அவனை அடிக்க போகும்போது நீ அடிச்சிட்டேன். என்ன ப்ரோ நான் இங்கே எல்லாத்தையும் கொண்டு நான் எனக்கு தான் பார்த்தேன் ப்ரோ. சரி நான் இவனை அடிச்சுக்கிறேன். இவனை அடிச்சுனா கொண்டுருவேன். நீ எதுக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும்? நீ என்ன மாஸ்டரி பண்ணி பண்ண போத? எனக்கு கேண்டி கேட்டுருக்கேன். அதுக்காக எல்ஃப் இருந்தால் தான் நடிக்க. எல்ஃப் அடிச்சிட்டு இருக்கேன்டா. ஏன் உன்கிட்ட ஓடி வரேன்டா. போடா அடிச்சிட்டேன். சீக்கிரம் சரி ப்ரோ இப்போ உனக்கு கண்டி மாஸ்டர் பேச ஆரம்பிக்கலாமா? அண்ணா பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா கொஞ்சம் டேமேஜ் கொடு. அப்படியே அந்த ஓஷேக்கில் அடிக்கிறேன். வந்து நல்லா அடிவாங்க கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னும் நான் ஒன்று கூட ஏறல. இன்னும் எனக்கு 10 வேணும். 10 தானே? எஸ். சர்வர் பண்ணுவோமா? சர்வர் அப்போ அது ரொம்ப நேரம் ஆகும். 2 பேர் இருக்கோம்ல. வா டைக்கு போய் உனக்கு இன்வைட் கொடுக்குறேன். இங்கே வா, இங்கே 2 பேர் லோ பண்ணுறேன். சரி அப்போ நீ டைட் கீப்பர் போய் தேடிக்கிட்டு. அப்போ நான் டைட் கீப்பர் பாஸ் கிட்ட போகிறேன். சரி நீ போ. எனக்கு தான் மாஸ்டர் எடுத்து. சரி நான் டைக் கீப்பர் கிட்ட போ. நானும் வரேன். கான்டெஸ்ட் பக்கத்தில் போ டைப்போ. ஒரு நம்ம 2 பேர் டைட் கீப்பர் ஏரியா நிற்போம். நின்று அப்புறம் நான் வேறு சர்வர் போகிறேன். அப்படியே நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகே? எஸ். அது வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். இங்கே இருப்பேன். ஏன் கொஞ்சம் ஏறும்ல. இல்லாட்டி விஷயம் ஆன்டர்ஷிப்லேயும் இருப்போம்மா. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கேட்குறேன். ஏன்டா ஐயோ பவுண்ட்ரி ரிஸ்க்கு யாரா அடிக்கிறான்? விட்டுறா. முடிச்சிட்டேன். ரெடியை முடிச்சுட்டு போய் சீன் போடுவேன். குதிக்கிறியா? என்னோட ஏற்கனவே ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுடா. ஆடா வந்துயா ப்ரோ ஒருத்தர் எல்ஃப்னு ஒருத்தர் வேறு இருக்கேன் ஆன்டர்ஷிப்பில். ஆன்டர்ஷிப்பில் நிறைய எல்ஃப் இருப்பாங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. யூ ஹேவ் மேக்மா வரே. மேக்மா சின்ன பாப்பா வச்சிருக்கிறது அப்போடா. ஏய் ஈஸியாக கிடைக்கும்டா மேக்மாலாம். ப்ரோ ஆனால் மேக்மா அவைக்கணும் ப்ரோ. கிரைண்டிங்க்கு செகண்ட் பெஸ்ட்டு ஃப்ரூட் ஐ திங்க். கிரைண்டிங்க்கு இல்லை, சிபி ஸ்டன். யார் சொன்னா கிரைண்டிங்க்கும் செகண்ட் வரும் ஐ திங்க். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. செகண்ட் ஏன்னா போட்டு பாரு ப்ரோ. கிரைண்டிங்க்கு வந்தால் எப்படி வரும் ப்ரோ? ஏன்னா அது வந்து நம்ம நிறைய பேர் கூட்டணும். அது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக இருந்தாங்கன்னா கிரைண்டிங் அதுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா கேட்டுப்பாரு. ஆனால் சிபிஸ்ட்டுக்கு அது சூப்பராக இருக்கும். கிரைண்டிங்லாம் வேஸ்ட்டு. நீ வேணால் யூடியூப்பில் போட்டு பாரு. ஏன் ப்ரோ யூடியூபர்ஸ் எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க. யூடியூபர்ஸ் நம்பாமல் நீ மற்றவங்களை நம்புற. நானே யூடியூபர்ஸ் தான் பேட் பண்ணுறேன். நான் பண்ண முடியும். யூடியூபர்ஸ் அப்படிலாம் சொல்கிறேன். எல்லா யூடியூபர்ஸும் எதுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சிபி ஸ்டட்டு. எடி எதுக்குடா மோஸ்ட்லி பிவிபி தானே? பிவிபிஸ் நான் கிரைண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கிரைண்டிங் பண்ணுது. ஆனால் ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் கூட அளவு இல்லை. நீங்கள் பூடாக எதையாலே தோக்கடிய முடியாது. பிவிபி பெஸ்ட், கிரைண்டிங் பெஸ்ட், சிபி ஸ்டட்டிங் அல்டிமேட் பெஸ்ட். சிபி என்னோட யூஸ் ஆகுது. பண்ண முடியாது. சிபி ஸ்டட் பண்ண முடியாது. நான் பண்ணிடுவேன். ஸ்வாட் வச்சு பண்ணலாம். ஃபிஸ்ட் வச்சு பண்ண முடியாது. அது அவங்க ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கு அழுக சொல்லு. நான் ஸ்வாட் வச்சுமே பண்ணுவேன். அது ஸ்வாடுக்கு அதிகமான ரேஞ்ச் வேறு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல ப்ரோ. நீ எங்க இருக்க? இந்த ஸ்டூபிட் ஹார்ட் அண்ட் கோல்ட். நீ வரியா இல்லையா? அங்கேதான் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். ஹார்ட் அண்ட் கோல்ட் ஐலண்ட். என்ன ப்ரோ 24 நிமிஷம் போயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண சொல்ற? ஏற்ற முடியுமா முடியாதா? முடியும். 2 வாட்டி டைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிடலாம்ல? ஏற்றிடலாம். ஓகே ப்ரோ. வாட்டி கூட ஆகலாம். கன்ஃபார்ம் 4 வாட்டி கூட ஆகலாம். சொல்ல முடியாதுல்ல. ஆனால் டைட் நிறைய கொடுப்பேன். அது ஒரு விஷயம்.
ஆனால் எனக்குலாம் வெறும் ஒன்றா கொடுத்துட்டு இருந்தான் தெரியுமா? அப்படியா? அப்போ ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கு எப்போதுலேருந்தே ஒன்றா கொடுத்துட்டு இருந்தியா? 200 தொட்டோன்னே ஒன்றா கொடுத்துட்டு இருந்தியா? 200னா 80யா? 200 மாஸ்ட்ரி, வெறும் 200 மாஸ்ட்ரி. 200லையா? 200ல எனக்கு ஒன்றா கொடுத்துட்டு இருந்தியா? எனக்கு 3 கொடுத்துருந்தாங்க நான் அவனை கொண்டப்ப. நான் 285 இருந்தேன். 201லேருந்து அப்படியே 285 பண்ணிட்டேன். எனக்கு நிறைய கொடுத்துட்டேன் போல. ஐ திங்க் அவங்க கொஞ்சம் சுத்தமாக புரியல. அப்படி இல்லை, எடி வந்து மித்திகல் ஃபுட்லேயே கொஞ்சம் பெஸ்ட் இல்லை, அப்போ தேர்டு பெஸ்ட் இல்லை. அப்படியே நாங்கள் எல்லா ஃப்ரூட்டுக்கும் ஒரே மாதிரி மேட்ச் கொடுத்துருக்கோம். வாய்ப்பு இருக்குடா, மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்குலாம் ஒன்றாவே கொடுத்தியான். ஆனால் உனக்கு இப்போ கூட ஒன்றா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் 90 வந்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, ஆனால் எல்லா ஃப்ரூட்டுக்கும் ஒரே மாதிரி கொடுப்பேன். ஃப்ரூட்டு ஸ்வாட் ஃபைட்டிங் ஸ்டார் எல்லாத்துக்கும் ஒன்றாவே கொடுப்பேன். வந்துட்டியா? நீ வர வரைக்கும் நான் அடுத்த சர்வர் போக மாட்டேன். நீ வர வரைக்கும் அடுத்த சர்வர் போக முடியாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் வந்துட்டேன் கவலைப்படாத. நான் ப்ரோ சவுண்ட்லாம் கேட்குறேன். என்ன ப்ரோ வினோதமான பாட்டு ஓட்டி கேட்குற? நானும் கேட்கலப்பா, நீ தானே கேட்டுட்ருக்க. இல்லை, நான் இங்கே பிளாக் கிடையாது. என் வால்யூம் ஃபுல்லாக குறைஞ்சி. என் வால்யூம் மட்டும் நானான்றது எங்கள் அத்தா எல்லாம் ஒரு டூர் போய் ஆடுறாங்க. உங்களுக்கு தான் முக்கியம்டா. போமாட்டேங்கிறியா பாரு. இவரா பார்த்துக்க கைஸ், பார்த்துக்குங்க. அது இப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி வந்துட்டியா? ஆமாம் கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் வேறு சர்வர் போகிறேன். கம்மி நம்பர்ஸ் இருக்குது சர்வர், கம்மி நம்பர் 4 பேர் இருக்குது சர்வர். அப்போ நான் இங்கே வேலை அடிச்சுட்டு போவேன். ஆமாம், காணாம போயிட்டு ப்ரோ, தெய்வம் செஞ்சு இந்த மட்டமான கிராஃபிக்ஸ் எடுத்துருக்குறோம். காணும், நான் ரீஜாயின் பண்ண உங்களுக்கு மொட்டமான கிராஃபிக்ஸ். ஏன் ப்ரோ மொட்டமான கிராஃபிக்ஸ் எடுத்துருக்குற? மட்டமாக இருக்கு ப்ரோ இந்த கிராஃபிக்ஸு, மாற்று ப்ரோ. ஆனால் இதான ப்ரோ ஃபாஸ்ட் மோடு. எனக்குலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டுமா இல்லை, எனக்கு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வரலப்பா. அவனுக்கு அண்ணாலேருந்து ரொம்ப நேரம் ஆகுது லோட் ஆகுது. அதுவும் லேக் பங்கமாக இருக்குது. சரி கவலைப்படாத, அதுக்காட்டி காசு மோட ஆஃப் பண்ணி தொலைகிறேன். பார்க்க முடியல நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்கு, ஆனால் பார்க்க முடியல. வீடியோ முடிச்சோமா? இல்லை ப்ரோ, நான் ரீபோட் ஆகிட்டு இருக்கேனே. ஐ கெஸ் வி ஆர் ஃபினிஷ் தி வீடியோ. ஏன்னா இப்போ சாப்பிட்ற டைம் வந்துச்சு. ஓகே கைஸ், பாய். அடுத்து நம்ம டஞ்சன் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஃபுல் மாஸ்டர். ஓகே கைஸ், நம்ம ப்ரோக்கு ஃபுல் மாஸ்டர் பண்ணிடுவோம். அதனால் போயிட்டு வரோம் கைஸ், பை.